ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஃபலாசோ ஃபேண்ட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சாரீ வந்து என்னோடய மாமியாரோடது. இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குழந்தைக்கெலாம் நான் வந்து பட்டுப்பாவாடை தைச்சி போட்டேன். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இதில் நம்ம என்னம்மா இதில் நம்ம ஏதாவது சுடிதாரு இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் தைக்கலாம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கிளாத் வந்து அந்தளவுக்கு பத்தாது. ஏன்னா நான் எங்களோட பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாடை சட்டை அதில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய கிளாத் வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றது, டைலரிங் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிளாத்து எப்படிப்பட்ட கிளாத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு வரதான் டைலரிங்கோட ஸ்பெஷல் அண்ட் டைலர்ஸோட டேலண்ட் இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். அண்ட் தென் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சுடிதார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90s 2000 ஸ்டார்ட் ஆகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மெட்டீரியல் நம்ம எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் நம்ம வந்து டாப்பு ஃபேண்ட் பட்டியாலா இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபேஷன் ட்ரெண்டியாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாகரிகம் வளர வளர வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி சாரீ கூட ரெடிமேட் சாரீ 2 minutesல கட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சாரீ நம்ம வந்து வியர் பண்ணுறதுக்காக நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அதில் வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு மாம் அண்ட் டாட்டர் காம்பினேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் ஃபீல்டாக இருக்கட்டும் நாகரிகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே வரலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது நார்மல் கட் ஃபேண்ட்டு பட்டியாலா அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதாவது எப்படி சொல்கிறதுனா நல்லா கொஞ்சம் ஜப்பியாக ஃபேட்டாக இருக்காங்க, ப்ளஸ் சைஸில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டியாலா இதெல்லாம் நமக்கு வந்து சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பட்டியாலா போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்க ஃபேண்ட் வேர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபலாசோ ஃபேண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வியர் பண்ணக்கூடிய ஒரு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான நல்லா இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட் அப்படின்னா நான் சொல்லுவேன். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அதாவது இந்த தொடை இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த பார்ட்ஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சைஸு அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம எப்பவும் போல் நார்மல் ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மடித்து போடுவோம் பார்த்தீங்களா, லென்த் வைஸில் ஒரு ஃபோல்டு, அது மாதிரி குறுக்கு வைஸில் ஒரு ஃபோல்டு வந்து நம்ம மடிப்போம். ஃபேண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நார்மலாக மடிப்போம்ல. இப்போ அந்த ஸ்கேல் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது. அண்ட் தென் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது. அந்த கரை பகுதி தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inch வந்து பார்த்திங்கன்னா மடித்து அடிக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நார்மல் ஃபேண்ட்லலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்டம் பார்ட்டு தனியாக ஒன்றும் பட்டி பார்ட்டுன்னு சொல்லி தனியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஸ் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்டிச்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இப்போ நான் பாருங்கள் அந்த 2 inch வந்து மடித்து அடிக்கிறதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லைனில் இருந்து என்னோடய ஹிப்பில் வந்து பாட்டம் என்னோடய ஃபேண்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 inches. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேலே நீங்கள் வந்து எலாஸ்டிக் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், அந்த ஹிப்புக்கு பேண்ட் நீங்கள் பெல்ட் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நாடா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். அந்த க்ரிப்பு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்னோடய ஃபேண்ட்டோட ஹைட் வந்து நான் 38 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 inch வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து இல்லை நாடா போடுறதுனாலும் போட்டுக்கலாம், பெல்ட் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ இதில் நாடா வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான்.
பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். அதில் இருந்து என்னோட ஃபேண்ட்டோட ஹைட் வந்து 38 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் வந்து நம்ம எலாஸ்டிக் இல்லை டை இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 42 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸஸ் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹிப் லைன் உங்களோட ஹிப் லைன் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். ஹிப் ரவுண்டு ஓகேங்களா. என்னோட ஹிப் ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 இன்ச்சஸ் என்னோட ஹிப் ரவுண்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் வந்து பார்த்தோன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 42 ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 4 இன்ச் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 46 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 46 இன்ச்சை 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 11.5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து உங்களோட 42 இன்ச்சஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் என்னவோ அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட 4 இன்ச் சேர்த்துனாலும் ஓகே தான். இல்லை ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் 4 இன்ச் சேர்த்திட்டு அதை நான் டிவைட் பண்ணியிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் ஓகேங்களா. என்னோட ஹிப் சைஸ் வந்து 42. நான் வந்து லூஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹிப் சைஸ் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, ஹிப் ரவுண்டு ஃபார்முலா, அது என்ன ரவுண்டோ அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். வர ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.5ன்னு சொல்லி நான் வந்திருக்கு. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்காக நமக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 12 இன்ச்சஸ்ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நம்ம டேப்பை வச்சு கரெக்டாக 12 இன்ச்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க்கிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. இது வந்து நம்மளோட ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்களுக்கு பலாசோ ஃபேண்ட்டில் நம்ம அந்த பாட்டம் பார்ட்டு பட்டி பார்ட்டுன்னு சொல்லி நமக்கு தனியாக வராது, எல்லாமே ஒரே சேமாக வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா க்ரச்சோட லென்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். அப்போ க்ரச்சோட லென்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் இதே தான். மேலே வந்து நம்ம 12ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை விட ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 1 இன்ச் கூட நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு இதிலேருந்து நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இப்போ நம்ம 12 இன்ச்சுன்னு சொல்லி இது ஃபோல்டிங் லைன்லேருந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த லைன்லேருந்து இப்போ நான் கீழே வச்சுருக்கேன் டேப்பை. நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம 12 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்து 13 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரச்சோட லென்த்துன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுடலாம். க்ரச்சோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 13 நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து பாருங்கள் 13ன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் வந்து 42 சைஸில் இருக்க, இப்போ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது.
இல்லை வந்து 44 46 இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் XXL XXL இந்த மாதிரி சைஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த க்ரச்சோட லென்த் வந்து தாராளமாக நீங்கள் 14 15ன்னு சொல்லி வைக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்கக்குள்ள ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் மேலே வச்சதை விட ஒரு 1 இன்ச் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். 13 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சைடில் வந்து ஒரு 3 இன்ச் நான் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா அந்த க்ரச்சோட அந்த வளைவு நம்ம கொடுப்போம். நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிதான் தெரியும். நம்ம அந்த ட்ரௌசர்ஸ் எல்லாம் வந்து குட்டீஸ் பாய்ஸ்க்கு வந்து ட்ரௌசர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த க்ரச்சோட வளைவு நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ அந்த 12 இன்ச்சில் வந்து அந்த ஏரோ மார்க் அந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தோன்னா 12 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த வளைவு கொடுக்கறக்காக ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஏரோ மார்க் தெரியுது பார்த்தீங்களா, அப்போ அந்த லைனோட மொத்த இது வந்து பார்த்தோன்னா 15 இன்ச் இருக்கும். நம்ம ஆல்ரெடி 12 இன்ச் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் நம்ம அந்த வளைவுக்காக நம்ம சேர்த்தும் போது நமக்கு வந்து பார்த்தோன்னா 15 இன்ச்சுன்னு சொல்லி நமக்கு வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாட்டம் கால் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன கொடுக்குறோமோ 12 இன்ச் நம்ம வந்து கீழே அந்த டாப்பில் கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா, சேம் அதே தான் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் அதை விட கம்மியாக கூட கொடுக்கலாம். ஒரு 10 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்லா வந்து காலுக்கிட்ட ஃப்ரீயாக நல்லா பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேம் ஏன்னா ஹிப்புக்கிட்ட என்ன எடுக்கிறீங்களோ சேம் அதே 12 கொடுத்துக்கோங்க. இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரவுண்டு லெக்கு ரவுண்டு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இந்த க்ரச்சோட வளைவு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் இருந்து கீழே வந்து அந்த கால் ரவுண்டு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ஸ்கேலை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து லென்த் வைஸில் வீடியோ கவர் ஆகிடுச்சு, அதை நானும் கவனிக்கலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்படி பாதியாக தெரியுது. அந்த க்ரச்சோட வளைவு நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் இருந்து அந்த கால் ரவுண்டு 10 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு வளைவு போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச் தையலுக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனும் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்துடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த கால் ரவுண்டு மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச் நீங்கள் தையலுக்கு விட்டுருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து அப்படியே கரெக்டாக வந்து அந்த க்ரச்சோட வளைவு அதோட நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம வந்து இது ஸ்டிச்சிங் பார்ட் வந்து பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி சிம்பிள் ஸ்டிச்சிங் பார்ட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த 2 பீஸையும் வந்து பார்த்தோன்னா அந்த லெக் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஃபோல்டிங் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேண்ட் வந்து நமக்கு தனித்தனி பீசஸாக வந்து பார்த்தோன்னா கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 2 பீஸையும் வந்து பார்த்தோன்னா இப்படி ஒன்றா வச்சுட்டு அந்த க்ரச்சோட வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸையும் ஒன்றா வச்சு அந்த க்ரச்சோட வளைவு வந்து நான் டாப்பில் வந்து அந்த வளைவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து மேலே டாப்பில் இருந்து அந்த வளைவு வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் பொறுமையாக தையல் போடுங்க. ஒரு 2 தையலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து சாரீ மெட்டீரியல் அப்படின்னா நமக்கு வந்து யாருமே நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள், ஃபினிஷிங்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த க்ரச்சோட வளைவு வந்து பார்த்திங்கன்னா முடிகிற வரைக்கும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரச்சு இது வந்து தைச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா டாப்பில் மேலேருந்து அந்த க்ரச்சோட வளைவு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் 2 தையல் இதில் வந்து போட்டு எடுத்துடுங்க.
இப்போது இந்த க்ரச்சோட வலை வந்து பார்த்தோன்னா நம்ம 2 பக்கமும் தையல் போட்டாச்சு. இப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 பீசஸ் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பீசஸையும் வந்து பார்த்தோன்னா தனித்தனி கால் மாதிரி பிரிச்சுக்கோங்க. நமக்கு 2 கால் வர மாதிரி. இப்போ வந்து அந்த க்ரச்சோட வளைவு இந்த 2ஐயும் வந்து பார்த்தோன்னா நம்ம சென்டராக கரெக்டாக பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபேண்ட்டோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும். இந்த 2ம் கரெக்டாக சேமாக சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பின் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அந்த க்ரச் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக இருக்கணும் சென்டராக. நீங்கள் வந்து இது மாதிரி பின் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த சென்டர் பொசிஷன் வந்து மாறாமல் இருக்கும். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணணும். மேலே இங்கே பாருங்கள் டாப் போர்ஷன் இப்போ நம்ம வந்து இந்த க்ரச்சஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழேருந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பாட்டம் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே கால் வந்து மடித்து அடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஒர்க் முடிஞ்சிடும். நான் வந்து இப்போ 2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தையலுக்காக விட்டுருந்தேன். இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அந்த எட்ஜை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப எகைன் வந்து பார்த்தோன்னா நம்ம 2 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மடித்து தையல் போட்டுடலாம். இதே மாதிரி 2 கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா 2 கால் துணி பீசஸ்லேயும் வந்து மடித்து நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாருங்கள், நம்ம அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல 2 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த எட்ஜில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைனுக்கு மேலே வர வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி இப்படி மடித்து தையல் போட்டுருங்க. இப்படி தையல் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த 2ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு எவ்வளோக்கு நீங்கள் தையல் விட்டுருப்பீங்க, 1 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா இதில் மார்க் பண்ணிவிட்டு அந்த லெக் ரவுண்டு மடிச்சு அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இருந்து நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் நீங்கள் தையலுக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு வாங்க. பொறுமையாக அதில் வந்து நீங்கள் தையல் போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இதை பார்த்து நீங்களே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு லெகின்லாம் வியர் பண்ணணும் ஆசையாக இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வியர் பண்ணாங்க அப்படின்னா அந்த தையெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக போடும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த தொடையில் இருக்க சதைப்பகுதி, அந்த முட்டிக்கு கீழே அந்த காலில் இருக்க சதைப்பகுதியெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு அப்படியே வந்து தெரியும் போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து லூஸ் ஃபிட்டிங் வந்து போடும்போது வந்து பார்த்தோன்னா நல்லா ஃபேட் கேர்ள்ஸ் சப்பி கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள் அந்த மாதிரி சென்டர் அந்த க்ரச் லென்த் அந்த சென்டர் பாயிண்ட் வந்தோடனே கரெக்டாக நீங்கள் வந்து பிடிச்சிட்டு இதே மாதிரி இந்த ஸ்டார்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 காலுக்கும் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் ஒரே லென்த்தாக. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 தையல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் இந்த லெக் ரவுண்டு வந்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, ஃபேண்ட்டில் வந்து நமக்கு முக்கால்வாசி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலே வந்து நீங்கள் எலாஸ்டிக் கொடுக்குறதா இருந்தால் இந்த எட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச்சு அகலத்துக்குள்ளே அந்த எலாஸ்டிக் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஃபேண்ட்டு எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எலாஸ்டிக் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த எலாஸ்டிக் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது, அதாவது நாடா நம்ம கோப்பம் பார்த்திங்களா அந்த மாதிரி போடுறது வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுற டைப் மாதிரி இருக்கிறனால நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா மேலே அந்த டாப்பில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து நான் பிரித்து விட்டுருக்கேன். நம்ம அந்த 2 இன்ச்சுக்கு தான் வந்து நாடாவுக்கு வந்து மடித்து அடிக்கிறோன்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு நான் வந்து பிரித்து விட்டுருக்கேன். நம்ம பிரித்து விட்டுட்டு அதை மடித்து அடிக்கும்போது தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடா வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அந்த 2 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் பிரித்து விடுங்க, எக்ஸ்ட்ரா பிரித்து விட வேண்டாம். இல்லைன்னா ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த 2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு கீழேருந்து நம்ம வந்து ஸ்டிச் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம எப்பவும் போல் ஃபேண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம மடித்து அடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க. அந்த எட்ஜை மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த 2 இன்ச்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணுறதானா நீங்கள் அந்த கட்ச் லென்த் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, டாப்பில் வந்து அந்த வலை வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணும்போதே மேலே டாப்பில் ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அப்படின்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். அந்த நாடா உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து கேப் விட்டுருந்தோம். அது அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அந்த ஹிப் ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம மடித்து அடிச்சிடலாம். ஏன்னா நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் சைஸில் தான் இருக்கேன். நான் 42 அப்படின்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரு இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஷூட்ஸ் எல்லாம் வந்து போடணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டால் ஏதாவது சொல்லுவாங்க, இவ்வளோ குண்டாக இருந்துட்டு எதுக்கு உனக்கு இந்த மாதிரி அப்படிலாம் வந்து சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து சுடிதார் வந்து நல்லா ஃப்ரீயாக போடுவேன், கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சாரீஸ் இந்த மாதிரி தான். இப்போ கூட இந்த ஃபெலாசோ ஃபேண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் நம்ம கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நமக்கு வந்து சூட் ஆகுமா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ யோசனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டு பார்க்கலாம். என்னோடய வெல்விஷர், என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஏன் இது நம்மளோட எப்போவுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளோட ஷெல்ஃப், மை ஷெல்ஃப் மை லவ், அந்த மாதிரி நம்ம விரும்பினா நம்ம ரசித்தா தானே மற்றவங்க நம்மளை ரசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்களோ ரசிக்கலையோ, ஆனால் நம்ம ரசிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக உண்மை அது. ஏன்னா யாரை நீ இவ்வளோ குண்டாக இருக்க, நீ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, உங்களோட மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்த செய்யுங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபெலாசோ ஃபேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டை மட்டும் ரெடி பண்ணிடலாம். இதை ரெடி பண்ணி நாடாவை கோத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.